உங்களோட அவ்ளோ கதைகளையும் நீங்க இது சொன்ன உடனே எனக்கு திடீர்னு எதுவும் நடக்கும்ல. என்னோட வேதவல்லி கேரக்டரோட தர்ஷினி கேரக்டர் நாங்க 2 பேரும் கிச்சன்ல அடுக்கலையில சமையல் அறையில பேசிட்டு இருக்கிறப்ப, பின்னாடி வானத்து மனிதர்கள் இல்ல. சித்தர். அவரு வந்து ஒண்ணு வச்சுட்டு போற ஒரு இது. அது அது இன்ட்ரஸ்டிங்கா அது அது திடீர்னு ஞாபகம் வந்தது. ஸோ உங்க அவ்ளோ கதைகளும் எவ்ளோ இன்டர் கனெக்டடா இருக்குன்னு பார்க்கிறேன். இது பேசிக்கா இல்ல. அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது அதுவே வந்து கேள்விகளை எழுப்பும். அதுவே நமக்கு பதில் சொல்லும். ரிசர்ச்ன்னு சொல்றது அதுல தானே இருக்கும். அது இந்த கேள்விகள் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளா இருக்கும்போது கதை உருவாகிறது சுலபமா இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த களம் எல்லாம் உருவான பிறகு இந்த கேரக்டர்ஸை வந்து ஒவ்வொரு கேரக்டரும் நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? இப்போ பாம்பே ஞானம் கேரக்டர், அவங்க வீடு அங்க இருக்கிறது. அப்புறம் அந்த அவங்க பேரன் கேரக்டர். அவன் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயோமெட்ரிக்ஸ் அந்த பேக்ரவுண்ட கொண்டு வருது. ஸோ ஃபைனலி ஹவு டிட் இட் டேக் ஷேப்? அண்ட் நீங்க அந்த டயலாக்ஸும் சிவராமன் எழுதி உங்களோட ரைட்டிங் ப்ராசஸ் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. முதல்ல கேரக்டர்ஸ் எப்படி உருவாகுதுன்றது சொல்லிடுறேன். கேரக்டர்ஸ் வந்து தே வில் ஹேவ் அ பர்பஸ். உதாரணமா இந்த இப்போ வந்து செய்ய அந்த அந்த ஸ்டோரி அது வந்து நாடி ஜோசியத்தை பத்தி. நாடி ஜோசியத்துல வந்து ஒரு டிட்டர்மினிசம், ஜாதகம் ஜோசியம்னு போகும்போதே உன்னுடைய வாழ்க்கை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியால தான் வந்து எல்லா ஜாதகம் ஜோசியமும் இருக்கும். அதில் நடுவில் திடீர்னு வந்து நீ வந்து ஒரு பரிகாரம் பண்ணு, இந்த இம்பாக்ட் ஒன்னா மாறும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உன் கர்ம வினைப்படி நடக்க வேண்டிய நடக்கும். விதி மதியால மாத்துறாங்கிறது அது ஒன்றும் இல்லை, யூ போஸ்ட்போன் இட் அப்படின்னா பேசிக்காக வந்து யூ வில் ஹேவ் டு சஃபர் ஆர் யூ ஹேவ் டு என்ஜாய் டிபெண்டிங் ஆன் யுவர் குட் கர்மா ஆர் பேட் கர்மா அப்படின்றது வந்து இன்னைக்கு எனக்கு நிறைய சாப்பிட்டேன் போதும் அப்படின்போது அடுத்து நான் மறுநாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வைக்கணும்ல. இந்த மாதிரி தான் வந்து ஒரு அந்த வாட் யூ கால் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. Again, like, it's all about, like, trying to explain each other. ஸோ எனக்கு இந்த நாடி ஜோசியம் பற்றி பண்ணும்போது there is a determinism about ஒரு முடிவாக உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க போகுதுன்றது ஏற்கனவே தலையெழுத்துடா தலைவிதிடா அப்படின்லாம் சொல்லுவாங்க, எழுதி வைக்கப்பட்டது. அது வந்து இன்னும் சப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த நாடி ஜோசியம். அப்படி இருக்கும்போது அந்த இவனுடைய வாழ்க்கை இவன் கையில் இல்லாத ஒரு இது ஒரு கேரக்டர் வரும். அதான் சோமு கேரக்டர். அவன் வாழ்க்கை அவன் கையிலேயே இருக்காது. அவன் ஏதோ பண்ணுறதுக்குன்னு ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியில் கொலைப்பழியும் வந்து ஓடி திரும்பி வந்து அவனே தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும், இதுக்கெல்லாம் காரணம் யாருன்ட்டு. ஓகே, அதற்கு பிறகு அந்த கேரக்டர் வந்து இன்னொன்னையும் கண்டுபிடிக்கும். என்னன்னா அந்த கொலைகள் எல்லாம் வந்து கொலைகள் ஒரு கொலை இல்லை, எல்லா கொலைகளும் தனித்தனி கதைகள். அதையெல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து இவனுடைய which is what is basically like நாடி ஜோசியம் பற்றி சொல்லுவாங்க, which is what I used also. அங்கே இதில் வந்து ஒரு எய்ட்ஸ்க்கான மருந்து பிச்சு பிச்சு ஒரு 12 ஜாதகத்தில் அது நாடி ஜோசியத்தில் அவங்க கிட்ட பேசும்போதே சொல்லுவாங்க. நிறைய நேரங்களில் வந்து நாட்டு நடப்புகள் வரும். இண்டிவிஜுவலுடைய ஜாதகம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தை சொல்லும்போது ஓகே அந்த காலகட்டத்தில் இது நடக்கும் நாட்டில், அப்போ வந்து உனக்கு காய்ச்சல் வரும் அப்படின்ற மாதிரி சிம்பிளா இருக்கும். நாம வந்து நம்மளுடைய பிரச்சனையிலேயே இருக்கும், ஐயோ அப்போ காய்ச்சல் வருமா எனக்கு அப்படின்னு சொல்லி இருக்குமே தவிர நாட்டு நடப்பு பெருசா நம்ம இது பண்ண மாட்டோம். எல்லாமே பயங்கர இன்டர் கனெக்டட், உங்க கதை உருவார மாதிரி. ஆமா, அந்த நாட்டு நடப்பும் வந்து லைக்கணும் ஒரு போற போக்குல சொல்லியிருக்கோம். ஓகே, ஒரு ஒரு மன்னன் இருப்பான் அல்லது ஒரு இந்த கேரக்டர்ஸ் எப்படி வந்தது? ஒவ்வொரு கேரக்டர் இப்ப நீங்க சோமு கேரக்டருக்கு சொன்னீங்க, இந்த மாதிரி அவன் எதுவுமே அவன் விதிங்கிறது அவன் கையிலேயே இல்லாத ஒரு விஷயமா. 2 கேரக்டர். அதுவும் உதாரணத்துக்கு வந்து ஒருத்தன் வந்து எதையோ இதெல்லாம் எதிர்த்து ஏதோ பண்ணணும்னும் போது ஒரு விதி அவனை தள்ளிக்கிட்டே போற மாதிரி இருக்கும். இன்னொருத்தன் வந்து ஒண்ணுமே இல்லை, எதுக்கோ வருவான். இந்த ஆகாஷ் கேரக்டர் வந்து எதுக்கோ வருவான், ஒரு உந்துதல்ல பாட்டியை பார்த்துட்டு போலான்ட்டு 1 நாள் 2 நாளுக்காக வருவான். ஆனா அவனுக்கு வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பாட்டி சொல்ற அந்த ஓலைச்சுவடி எடுத்து பார்க்கணுன்ற ஆர்வம் வரும். அங்க ஒரு காதல் ஏற்படும். ஓகே, கடைசியில அவன் வந்து சிதம்பரத்திலேயே செட்டில் ஆயிடும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து அந்த கதையுடைய களத்துல இருந்து வருது, எதை பத்தி அப்படின்றதுல இருந்து வருது. அதே மாதிரி 2 கேரக்டர்
அப்பா பொண்ணு கேரக்டர்ஸ் 2 செட்டு. ஒன்று மோகன்ராம் அண்ட் தர்ஷினி பண்ண துளசி கேரக்டர், இன்னொன்று வந்து ஒய்ஜிஎம்மும் சொர்ணா பண்ண அந்த கேரக்டர். ஸோ இது 2 அப்பா மகள் உறவு முறையில் வந்து இந்த அப்பா மகள் கன்சர்ன் 5ஆம் வேதத்துலயும் ஸ்கிரிப்ட்லயும் நான் நல்லா பார்த்துருக்கேன். இருக்கும் கரெக்ட். ஸோ இதில் வந்து அந்த 2 கேரக்டர் என்னன்னாக்கா, ஒரு லெவல், எந்த லெவலுக்கு வந்து ஒரு அப்பா தன்னுடைய மகளுக்காக போகும், இதை சொல்றதுக்கும் 2 கேரக்டர்ஸ். ஓகே. ஒய்ஜிஎம் வந்து ஆல்மோஸ்ட் அவருடைய டாக்டரு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து இது பின்னாடியே போய் தன்னுடைய மகளை தொலைச்சி திரும்பி அவள் பிடிச்சி அவளுக்கு மருந்துக்கு என்ன பண்ணலான்ட்டு எங்கெங்கேயோ போவார் அவர். ஸோ இது எல்லாம் இதாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வைஜெயம் வீட்டில் அவங்க ஒய்ஃபு, அப்போ அண்ட் சுமோட அம்மா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு செகண்டரி கேரக்டர்ஸ் நம்ம சொல்ற லெவல்ல கூட இருக்கிறவங்களுக்கு கூட டிஸ்டிங்க்டா நீங்க சொல்ல நினைக்கிற சில பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. நாட்டியத்தை வந்து இவ சிஸ்டர் கேரக்டர் கொண்டு வந்திருப்பீங்க. இப்போ இந்த பாட்டி கேரக்டர் வாட் டஸ் தட் சிக்னிஃபை? Actually, party character is somebody who's, if you look at it, okay, who's a holder of tradition அங்க சிதம்பரத்தில் இருப்பாங்க. she's holding on to old house, old traditional values, but சேஞ்ச் ஆகக்கூடியவன். ஓகே. எனக்கு வந்து இந்த விஷயம்தான் வந்து எப்பவுமே ஒரு கன்சர்னாகவும் இருந்திருக்கு. சில கதைகள்லாம் எடுக்கும்போது, உதாரணமாக இதில் வந்து ஒரு சித்த வைத்தியர்கள் சொல்கிறாங்க, எங்ககிட்ட வந்து எய்ட்ஸுக்கு மருந்து இருக்கு. ஓகே. அலோபதியிலையோ அல்லது வெஸ்டர்ன் மெடிசின்ஸ்லோ வந்து அதை வந்து அப்படியே இது பண்ணாங்க. அதே நேரத்தில் அந்த பீரியடில் இன்னொன்று நடந்தது என்னன்னாக்கா, நம்ம இந்தியன் மெடிசின்ஸில் வந்து மெர்க்குரிக்கு இது இருக்குது அது இருக்குன்னு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் கிரியேட்டட் நினைக்கிறாரு. இப்போ அந்த விஷம் இருக்குது, அது வந்து இட் இஸ் பாய்சனஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தென் மை கொஸ்டின் இஸ், ஆன்டைபயோட்டிக் அப்படின்னாலே பாய்சன் தான் டிரான்ஸ்லேட் ஆகும். ஸோ நம்ம சாப்பிட்றோம் அகெயின்ஸ்ட் லைஃப், ஃபார் விச் லைஃப், உடம்புல இருக்கிற கிருமிகளுக்கு. ஓகே. பட் அதே நிறைய சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு அதான். ஸோ எதுவுமே அந்த அளவோடங்கிறது. ஸோ வாட் இஸ் இட் அபவுட் லைக் நம்ம அதாவது தெர் இஸ் ஒன் போலரைசேஷன், அசெண்டம் அப்படின்ற ஒரு போலரைசேஷனில் நீ என்ன சொன்னாலும் நம்ம திரும்பிப்பேன், கேட்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்களா? அது டூ பிளைண்ட் டு லுக் எட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ்? ஆர் தீஸ் பீப்புள் நாட் அடாப்டிங்? இந்த கேரக்டர் அடாப்ட் பண்றதா நீங்க வச்சு? ஆமா, அதனால தான் இந்த இது எல்லாமே இருக்கும். லைக் அங்க இருக்கக்கூடிய சில விதவை பால்ய திருமணம், ஓகே, பால்ய மனம், அதெல்லாம் பண்றவங்க அதுக்கு தேவையான சில விஷயங்களையும் அவங்க பேசுவாங்க. ஏன் இங்க வந்து பால்ய திருமணம் நடக்குதுன்றதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்க. ஸோ அது சிதம்பரம் தீட்சிதர்கள் அவங்களுடைய நியாயம், அந்த ப்ரோக்ரசிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்து அங்கேயே வந்து அதே மாதிரி லைக் இந்த அபிராமி கேரக்டர் வந்து ஒரு விதவை, இளம் விதவை. ஓகே. ஒரு பெண்ணுக்கு என்ன நடக்கும், என்ன டேஞ்சர் இருக்கு அப்படின்றதுல அவ போனவ, அவளுக்கு மறுமணம் பண்றதுன்னு சாதாரணமாக தான் சொல்லுவாங்க. அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே, பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் போய் அவங்க அந்த தீட்சிதர் சபையில் சொல்லி அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன்லாம் போவாங்க. ஓகே. இது அந்த மாடர்னிட்டியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அங்கேயும் இருந்துக்கிட்டு விட முடியாமல், ஓகே, மகன் போயிடுவான். இந்த ஆகாஷ் கேரக்டரோட அப்பா வந்து ஒரு சயின்டிஸ்டாக லைக்கணும். ஸோ எனக்கு கான்ஸ்டன்ட் ஆகாஷ் கேரக்டர் நீங்கள் சொன்னதுனால ஐ திங்க் நம்ம முன்னாடி வேற ஒரு கதையை பற்றி பேசுகிறப்ப கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆகாஷ் கேரக்டர் வந்து ரொம்ப ப்ரோக்ரெசிவாக இந்த டேட்டிங் ஆர் இன்னைக்கு இருக்கிற ஒரு சர்டன் செக்ஷுவல் இது பற்றின ஒரு ஒரு இதை கொடுக்குற நீங்கள் சுச்சுவேஷன் வச்சுருப்பீங்க. இப்போ உங்கள் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் பண்ணுற கதைகளில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட பேசுகிறப்ப பாதினா சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இப்போ நானே கூட அட்டென்டிவாக கேட்குறேன். பிகாஸ் நீங்க அவ்வளோ சப்ஜெக்ட்ஸை விதவிதமா சொல்லிட்டு இருக்கீங்க, இது எல்லாத்தையும் லிங்க் பண்றீங்க. இது எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஆனா நீங்க ஃபைனலா அதை கொண்டு பல பேருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் வரலாம்.
ரொம்ப இன்டெலிஜென்ட்டா எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே கேட்கலாம். பட் யூ ஃபைனலி பிரசன்ட் இட் இன் அ வே விச் இஸ் அப்பீலிங் டு எங்க வீட்ல இருந்த கன்னிமாலேருந்து வந்து அ ப பாட்டிலேருந்து படிச்ச சயின்டிஸ்ட் அத்திமேர் வரைக்கும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. உங்க ஆடியன்ஸ் வந்து இப்படித்தான் இருப்பாங்க. இதுதான் விரும்புவாங்க. நான் இது பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? ஆம் ஐ கோயிங் டூ மச் இன்டு த சப்ஜெக்ட்? இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு வருமா? இது வரும். ஆனா ஒரு லெவல்ல வந்து ஐ டோன்ட் புட் மை செல்ஃப் ஆன் அ பெடஸ்டல். ஓகே, எனக்கு தெரியுது, நான் இதை அவர்களுக்கு சொல்கிறேன் கிடையாது. நான் போறேன், என் கூட வரீங்க. உங்க தேடல் அத நீங்க பிரசன்ட் ஆமா, நான் பிரசன்ட் பண்றேன். அதுக்குன்னு வந்து நான் தான் வந்து எனக்கு தான் எல்லாமே தெரியும் இல்ல. டாக்குமெண்ட்ரி எடுக்கிறப்ப கூட நம்மளோட ஒரு பர்சனல் தேடலை தான் நம்ம ப்ரெசென்ட் பண்றோம். ஆனா நீங்க ப்ரெசென்ட் பண்ற விதம் ஃபிக்ஷனோட ஆட் பண்ணி பாப்புலர் மீடியால வருது. ஏன்னா எனக்கு தெரியும் திஸ் வாஸ் வெரி பாப்புலர். சில பேர் வந்து விடாது கருப்ப பேசுறீங்கப்பா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு இன்னைக்கு வந்து என் முன்னாடி உங்ககிட்ட Yes. சொல்றதை நான் கேட்டிருக்கேன். சிதம்பர ரகசியம் நீங்க பண்ணினது, நீங்க எழுதினது சச்ச இந்த ஸ்டோரி அப்படின்னு சொன்னது அந்த பீரியட்ல இட் இஸ் ஸ்டில் ஸ்டாண்டிங். ஹவு டு யூ மேனேஜ் தட்? There is nothing to manage. Basically, like, I'm curious. So you're giving it a mass appeal also. இல்ல, மாஸ் அப்பீல்னாக்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கு வந்து எனக்கு புரியணும். நான் வந்து எல்லாமே படிச்சு பெரிய மேதாவிலாம் ஒன்றும் கிடையாது. நானும் ஒரு சாதாரணமான ஒரு இவன் தான். உன்னை எடுக்கும் போதே லைக் என்னை சுற்றி இருக்கவங்களுடைய ரியாக்ஷனும் பார்ப்பேன். ஓகே, ஆக்டர்ஸோட ரியாக்ஷன் இருக்கு. ஒரு விஷயத்த சொல்றேன், அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கலன்றதுக்கு நான் விளக்குறேன். ஓகே, விளக்காமல் விட்டும் புரியும் அவங்களுக்கு சில நேரங்கள்ல. ஓகே, அது அவங்க 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 விதத்துல புரிஞ்சுப்பாங்க. உதாரணமா இதுல வந்து விடாகற்பல கூட மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்றது வந்து லைக் அந்த பேரில் சொன்னா புரியாது அப்படின்றத வந்து பூஜாரி சொல்லுவாரு. நீ ஒண்ணு என்ன ஒன்னாலும் மெடிக்கல் டேர்ம் எல்லாம் கொடுத்துக்கோமா. ஓகே, ஆனா இங்க இருக்கவங்க இந்த ஃபினாமினா இருக்குல்ல, ஒருத்தனுக்குள்ள 2 பேர் இருக்கிறதுன்ற ஒரு ஃபினாமினா வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அவங்களோட விதத்துல புரிஞ்சுக்கிறாங்க. அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு, 6 மணி ஆனா இப்படி ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல காளினா 2 விதத்துல வரலாம், அந்த மாதிரி ஸோ உக்ரமான இது அப்படி. எப்பவுமே வந்து நம்மளுடைய மனிதர்கள் எப்பவுமே வந்து அவங்க விதத்துல அதை புரிஞ்சுப்பாங்க. ஓகே, அதுக்கான ஒரு உதாரணத்தை கூட கொடுக்க முடியும், எல்லாராலையும் முடியும். If I say like நான் ஸ்ட்ரிங் தியரி பத்தி பேசுறேன்னு வச்சு, நான் படிச்சது இதை வந்து யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கிராமத்துல ஒரு விவசாயி வந்து அதை பத்தி யோசிச்சு வச்சிருப்பாரு. 100-150 வருஷம் முன்னாடியே கூட யோசிச்சிருக்கலாம். ஸ்ட்ரிங் தியரின்னு சொன்னா புரியாது, வேற ஒரு விதமா புரியும். தியரின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். ஒருவேளை லைக் பல விவசாயிகள் அல்லது பல கலைஞர்கள், பல இது கைவினை பொருட்கள் செய்கிறவங்க, அவங்களுடைய யோசனைகள் என்ன இருக்கும்? அதுல வந்து ஒருத்தர் கூடவா இருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பப்ளிஷ்ட் சயின்டிபிக் கான்செப்ட்ஸ் வந்து அன்னைக்கே யோசிச்சவங்க இருக்க மாட்டாங்க. இருந்திருக்கலாம்ல. ஒரு குயவனார் வந்து பானை செஞ்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு, அவர் மைண்ட்ல ஏதோ ஒன்று ஓடும்ல. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட், இவங்களுக்கும் புரியும் அவங்களுக்கும் புரியும், வேற விதத்துல புரியும். புரியும். ஆனா ஒரு விஷயம் இல்லைன்னாக்கா ஒட்டாது. ரொம்ப இன்ஃபர்மேஷனா நம்ம கொடுத்தா ஒட்டாது. அங்கதான் you're doing something right. Doing a balance act. Okay. உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் as a director? Only feature. Only feature film. Okay. So எப்பவுமே நீங்க டெலிவிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப இன்னைக்கும் ஐ திங்க் வெரி ஃபியூ பீப்புளோட ஒர்க் வந்துட்டு ஒரு நாவலை திருப்பி படிக்கிற மாதிரி படிப்போம். நீங்க எப்பவுமே வந்துட்டு சொல்லுவீங்க வந்து மெகா சீரியல்லையும் பண்ணேன்னா எனக்கு அந்த இதுல பண்ண முடியாது. அண்ட் அந்த இதுல அந்த ஸ்பீட்ல when you have to deliver, it's almost like I've heard somebody say நியூஸ் பேப்பர் மாதிரி யூ பிரிண்ட், அப்பப்போ வேணுங்கிறது யூ ஜஸ்ட் டூ.
உங்களதெல்லாம் புரட்டி திரும்பி நம்ம கிளாசிக்ஸ படிக்கிற மாதிரி பெஸ்ட் செல்லர்ஸ் படிக்கிற மாதிரி வி கேன் கீப் ரீடிங். அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களோட ஷார்ட் டேக்கிங்லேருந்து எல்லாத்தையுமே பீப்புள் சொல்லுவாங்க வந்துட்டு, அது வந்து சினிமா மாதிரி தான் இருந்ததுன்னு. ஸோ நீங்க பண்ணின ஒரே முதல் படம் இன்னைக்கு வரைக்கும், ஒரே டெஃபினட்டா நீங்க இன்னும் பண்ண போறீங்கன்னு தெரியும். அது ஆனந்தபுரத்து வீடு. 2010 when you had stopped last television project was I think சிதம்பர ரகசியம். அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த கதை எப்படி வந்து இந்த கதையை நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க? சங்கர் சார் ப்ரொடக்ஷன். யா இதுக்கு ஒரு ஸ்பார்க்குன்னு சொல்லணும்னாக்கா அது வந்து சம்படி திடீர்னு கேட்டாங்க முன்னாடி. ஐ மீன் மேபி ஒரு 5 years பிஃபோர் ஐ கீப் கெட்டிங் தீஸ் கால்ஸ். அப்படி வருவாங்க திடீர்னு வந்து, சார் உடனே ஒரு கதை கொடுங்க, உடனே ஒரு கதை கொடுங்க. அது கோஸ்ட் ஸ்டோரியாக இருந்தால் நல்லா, ஹாரராக நல்லா. பிகாஸ் லைக் ஜென்ரலி ஐ எம் அசோசியேட்டட் வித் தட். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம், ஒரு கதை கொடுங்க அப்படின்னு சொல்லி. கோஸ்ட் ஸ்டோரின்னு எப்படியாச்சு? நீ ஆர் அசோசியேட்டட் வித் மிஸ்ட்ரி. கோஸ்ட்ங்கிறது எப்படியாச்சு? அதான் சிதே ஆஸ்மி இந்த முதல்ல வந்து ஒரு நல்ல ஒரு கோஸ்ட் ஸ்டோரியாக கொடுங்க. எனக்கு கோஸ்ட் ஸ்டோரி பண்ணணும், பட் நான் அதே தான் லைக் அமானுஷ்யத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்ட்டு. ஐ டென்ட் ஹேவ் அ ஸ்டோரி. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போகும்போது சம் ஃபில்ம் வாஸ் கோயிங் ஆன் இந்த டிவி, ஏதோ டிவியில் ஓடிட்டு இருந்தது, சேட்டலைட் டிவி இல்லையா. அதில் வந்து இப்போ மாதிரி நம்ம வந்து வி டோன்ட் ஸ்டார்ட் வாட்சிங் ஃப்ரம் த பிகினிங். ஸோ ஏதோ ஆன் பண்ணாக்கா லாஸ்ட் ஃப்ரேம். ஓகே, ஒரு ஜன்னலில் 2 குழந்தைங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு ஃபேமிலி வந்து காரில் ஏறி ஓடும். பின்னாடி வந்து ஐ கேம் டு நோ இட் இஸ் கால்ட் அதர்ஸ்னு ஒரு படம். ஓகே, அதர்ஸ்னு ஒரு படம். அப்போ ஐ டென்ட் நோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபில்ம். அதை கூட ஐ டென்ட் புக். பட் இந்த இமேஜ் நல்லா, தட் இஸ் லைக் ஒரு காரில் ஒரு ஃபேமிலி போகுது, 2 பேர் ஜன்னலில் இருந்து பார்க்கறது அப்படின்னு ஒரு இதுல இருந்து இந்த 2 குழந்தைங்க நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, பட் தென் ஐ தாட் லைக் வாட் இஃப் தாத்தா பாட்டி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் தே ஆர் கோஸ்ட். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நாட் மாதிரி கிடைச்சிச்சு. கோஸ்ட் பிகேம் லவ்விங் கோஸ்ட். தாத்தா பாட்டிகள். ஓகே, எனக்கு ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் நம்ம ஊரில் வந்து கோஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொன்னாக்கா வந்து இந்த வெஸ்டர்ன் கான்செப்டில் நமக்கு கோஸ்ட் கிடையாது. எல்லாரும் வீட்டில் ஒரு பெட் கோஸ்ட் வச்சுருக்க மாதிரி தான் பேசுவோம். ஓகே, ஏதாவது ஒரு பேய் கதை இந்த மாதிரி ஆச்சு எங்கள் ஊரில் அப்படி இப்படின்னு சொன்னாக்கா, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் கூட இருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன், சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் த வே வி ரிலேட் டு கோஸ்ட். அண்ட் வீட்டில் வந்து நம்ம தாத்தா பாட்டிங்க எப்போவுமே கோஸ்டாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஆவியாக சுற்றுறாங்க, அவங்க நம்மளை ட்ரபிள் பண்ணுறாங்கன்றது வந்து பெருசாக வராது. ஓகே, இவங்க ஏதாவது ஏமாற்றி அவங்க கிட்ட இருந்து சொத்து வாங்கிட்டாங்கன்னா இருக்கலாம். ஓகே, பேச்சு கழுவி மாதிரி ஏதோ ஒன்று வருவாங்க. பட் அதர்வைஸ் நம்ம ஜென்ரல் ஈஸ்டர்ன் இதில் வந்து இந்த ancestor worship, wherein like we'll worship them. அவங்களுக்குன்னு ஒரு அந்த அந்த தவசம் கொடுக்கறது, இதை பண்ணுறது, அதை பண்ணுறது. அதுக்கப்புறம் வீட்டில் படம் மாட்டி அது பூ மாலை போடுறதுன்னே சொல்லுவோம் இல்லையா. மாலை போட்டு அதுக்கு பூஜை தீபாரதனை எல்லாம் காட்டுவாங்க. ஓகே, படையல் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் which I wanted to take like ghosts நம்ம வந்து ஜென்ரலாக பயமுறுத்தக்கூடிய கோஸ்ட் இல்லாமல், ஓகே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்களே இறந்து போயிட்டு நம்மளோட இருக்காங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டோரி. ஓகே, ஸோ தென் அட் தட் பாயிண்ட் ஐ வாஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் வீட்டில். எனக்கு ஐ லாஸ் சம் மணி. ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு பணம் இழந்து, ஓகே, தன்னுடைய பூர்வீக வீட்டுக்கு போகிறான். அங்கே அவங்க அம்மா அப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது தான் எப்படி இப்போ கதையெல்லாம் நம்ம லைஃப்ல இருந்தே ஒரு அந்தந்த நேரங்களில் தானே வரும். அந்த மாதிரி எனக்கு இருந்த பண கஷ்டத்தில் தான் வந்து அந்த கேரக்டர் பாலா அப்படின்ற கேரக்டர், ஒய்ஃப் குழந்தையோட போகிறா, குழந்தைக்கு தெரியும் அப்படின்றது ஒரு இது இருக்கு. தாத்தா குழந்தைக்கு மட்டும் தாத்தா பாட்டி தெரியும். தாத்தா பாட்டிக்கும் குழந்தைக்கும் ஒரு உறவு எப்பவுமே வந்து அது ஒரு அந்த 2 ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ தே வில் ஆல்வேஸ் ஹிட் இட் ஆஃப்.
ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படி வச்சு தான் இந்த கதை. ஸோ அதுக்கு வந்து லைக் தென் ஐ கைண்ட் ஆஃப் ஸ்டடிடு பீப்புள் அண்ட் லைக் ஜென்ரலாக வந்து இந்த மணி இண்டஸ்ட்ரி, மணி மார்க்கெட், அதுக்கப்புறமா லைக் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மணி லெண்டர்ஸ்னாலே ஒரு வில்லன். ஓகே, அவங்க பயமுறுத்துறது, ஏமாத்துறது, பட் கூட இருக்கிறவனே வந்து இல்லை அப்படி இல்லை. மணி லெண்டர்ஸ்னாலே ஒரு 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 மான்ஸ்டர்ஸ் மாதிரி அது அது வந்து ஒரு எம்பத்தி இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. பிகாஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து மணி லெண்டர்ஸ் வேர் ஆல் குவைட் நைஸ் பீப்புள். ஓகே, அவங்களுக்கு ஒரே விஷயம் என்னன்னாக்க, நீ இருக்கியா, நீ நின்று பதில் சொல்றியான்றது மட்டும்தான். பணம் இந்த வருஷம் எனக்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, 2-3 people அவாய்ட் பண்ணாதீங்க. அட் தட் பாயிண்ட்ல வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் உங்களால் இந்த மாதம் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால தான் நீங்கள் பணமே எங்ககிட்ட வாங்குறீங்க, நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்கலன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். பிகாஸ் இஃப் யூ ஆர் கமிங் டு அஸ் டு டேக் மணி, ஓகே, அப்படின்னா நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க. அது எங்களுக்கு புரியும். ஏன்னா எவ்வளோ பேரை பார்க்குறோம் உங்களை மாதிரி. என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் நின்று பதில் சொல்லணும். ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது, ஓடி போய்டுறது, தலைமறைவாக போயிட்டீங்கன்னாக்கா தென் we will take out our இது. ஸோ இந்த பஞ்ச் ஆஃப் பீப்புள் அந்த வீட்டுக்கு வருது, அது எல்லாமே பிகாஸ் லைக் மை protagonist will do that mistake. ஓகே, ஓடி வர்றதே வந்து பணம் கொடுக்க முடியாமல் அவங்களோட ப்ரெஷர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க. ஸோ அதனால துரத்திட்டு வருவாங்க எங்கே போகிறான். அதுக்கப்புறம் இவனை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க அதெல்லாம். ஸோ தட் இஸ் வாட் இட் டுக் அப். ஸோ வாட் ஆர் அதர் இன்ஃப்ளூயன்சஸ் இந்த ஸ்டோரியை ஸ்ட்ரக்சர் பண்ண? ஒன் மோர் திங் இஸ் லைக் அப்போ வந்து நான் நிறைய பேனெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மட்டும்தானா? அப்போ மட்டும்தானா? இல்லை, அதுக்கு முன்னாடி நிறைய இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேனாலாம் வந்து எனக்கு ஒரு ஏதோ ஒரு ஃபெட்டிஷ் நினைக்கிறேன். அது வந்து நிறைய பேனா கலெக்ட் பண்ணுறது, பாக்கெட் வாட்ச் கலெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் வந்து அந்த ஆன்டிக் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ பேனா கண்ணை குத்தும், அது வாக்கிங் ஸ்டிக் இதெல்லாம் வந்ததுல. ஆமாம், அதில் வந்து என்னென்னாக்கா எனக்கு ஆன்டிக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது ஒரு ஆல்வேஸ் ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அதாவது வயசாக ஆக அதுக்கு வந்து மரியாதை ஏறும், மதிப்பு ஏறும். மனிதர்களுக்கு வந்து வயசாக ஆக மதிப்பு குறையும். அதாவது ஒரு நம்ம பார்க்குறோம்ல, லைக் ஜஸ்ட் ஒரு பெருசு அப்படின்னு சொல்கிறதும், லைக் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றதும் இது குடும்பங்களில் நடக்கிறதா. ஓகே, ஒரு தாத்தா பாட்டிகள் இருப்பாங்க, அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறது, அம்மா கொண்டு போய் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்துறது. பிகாஸ் லைக் இஸ் நாட் டைக்ரெஸிங்காக ஒரு கொஸ்டின் கேட்டுடுறேன். தலைவெட்டியான் பாலத்துல வந்து சேத்தன் கேரக்டர் வந்து பெருசுன்னு சொல்லிட்டாங்கன்னு அந்த கன் சீனுக்கு அப்புறம் சொல்றது, அது ஹிந்திலயும் இருந்து தமிழ்ல வந்துச்சா இல்ல தமிழ்ல மட்டும்? அப்போ உங்களோட இந்த இன்ஃபுளுன்ஸ்ல தான் வந்திருக்கு திருப்பி ஒரு கனெக்டட்னஸ் இந்த கதைக்கும் அந்த கதைக்கும். யா, அது பேசிக்காக என்னன்னாக்கா, அது வந்து இந்த பெரியவர்களை வந்து நம்ம மரியாதை கொடுக்கறது இல்லை அப்படின்றதும், அவர்கள் விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக வந்து எனக்கு ஃபாண்ட்லி வாட் யூ ரிமெம்பர் உங்கள் அம்மா அப்பா பற்றினாக்கா, நீங்கள் வந்து அங்கே டெய்லி சாப்பாடு போட்டாங்க, உங்களுக்கு குளிப்பாட்டினாங்க, ட்ரெஸ் போட்டாங்கலாம் ஞாபகமே இருக்காது. ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க, நமக்கு ஒன்றும் புரியாது. அப்போ அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அர்த்தம் வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் எங்கள் அப்பாவோட மெமரிஸ்ன்னு எடுத்தோம்னாக்கா, நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அவர் சொல்லாமல் செய்த விஷயங்கள். லைப்ரரிக்கு போய் புக்கு படி, லைப்ரரிக்கு மெம்பர்ஷிப் வாங்கலாம் சொல்லவே மாட்டார். அவர் மெம்பர்ஷிப் எடுத்து கொடுத்து இந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டு வா, புஷிங் யூ தேர், which is actually like he is pushing me into that situation. அவர் போலாம், அவர் தான் வந்து அப்போல்லாம் 2 வீலரில் சுற்றிட்டு இருப்பார். ஆனால் புக்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்து நீ பஸ் பிடிச்சி போய் லைக் பிரிட்டிஷ் கவுன்சிலில் ரிட்டர்ன் பண்ணோம், யூஎஸ்ஐஎஸ்ல ரிட்டர்ன் பண்ணோம்னு சொல்லுவார். ஓகே, ஐ ரிமெம்பர் லைக் எங்க தாத்தா ராமாயணம் சொல்லுவார் செகந்திராபாத்ல. அதுவும் ஒரு கயத்துக்கட்டுல போட்டுட்டு நிறைய துளசி செடி. ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் அது திருப்பி ராமாயணம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அடல்ட்ஹுட்ல ஆர்வம் வந்தப்ப எனக்கு அது துளசி வாசத்தோட வரும். கிருஷ்ண துளசி, ராமர் துளசி, வேற வேற துளசி, அதோட
அந்த 9 மணி ரேடியோ கேட்கறது கரெக்ட். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி சின்ன விஷயங்கள். சின்ன விஷயங்கள் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுல வந்து லைக் அகைன் பாட்டி, எங்க பாட்டியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் போயிட்டே இருக்கும்போது லைக் ரோட்லலாம் போகும்போது செடி ஒன்று பறிப்பாங்க, அதில் தொடச்சிட்டு வயிற்றுற அப்படின்னு வயிற்றுல போட்டு சாப்பிட்டுருன்னுவாங்க. ஒன்றுமே புரியாது என்னன்ட்டு. ஓகே, பட் ஃபீல் வெரி லைட் அண்ட் லைக் அது இதுவாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி லைக் அவங்க விட்டு போன இது நமக்கு லெகசிஸ் அப்படின்னு ஒன்றும் சொத்துலாம் இருக்காது. ஓகே, பட் சில விஷயங்கள்ல வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணியிருப்பா. வெரி சிம்பிள், லைக் நான் ஒரு காலேஜ் முடிக்கும் போது லைக் திடீர்னு பார்த்தாக்கா வீட்டில் வந்து ஒரு எரோட்டிக் புக் ஒன்று இருக்கு. ஓகே, அது எங்கள் அப்பாவோட இதில் இருக்கும். ஓகே, அது நம்மளுக்கு தொடலாம் விட மாட்டாங்க, அப்படியே இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தாக்கா தட் எரோட்டிக் புக் இஸ் லைங் ஆன் த டேபிள், இங்கே அங்கே இருக்கு, என்னோட கண்ணில் படுற மாதிரி. நீ படிச்சுக்கோன்னு மஸ்ட் பி all our households have had that, yeah. பேசிக்லி லைக் நமக்கு அவங்க டைரக்டா பண்ணல. சிமிலர்லி லைக் ஒரு ஆக்சஸ் நிறைய விஷயங்களுக்கு ஆக்சஸ் ஒரு ஒரு பர்டிகுலர் டைம்ல அவங்க ஆக்சுவலி மேனிபுலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேனிபுலேட் பண்றதுன்றதை விட நமக்கு தெரியாம நமக்கு பண்றதுன்னு ஒன்று, ம் which I have experienced a lot. Okay. யா நீங்க உங்க பாட்டி பத்தி நிறைய சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ அந்த இம்பாக்ட் எல்லாம் ஸ்டோரியில அங்க அங்க வந்தது.